அஸ்ஸலாமலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பருப்பானம் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பருப்பும் பூண்டும் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சேன். கொஞ்சம் வெந்ததும் சௌசௌ ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சௌசௌ வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போதே நான் வந்து இறால் வாங்கிட்டு தான் வந்தேன். அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைல் வந்து இறால் சட்டிக்குள்ளே வந்து விழுந்துருச்சு. நல்ல வேளை மொபைலுக்கு ஒன்றும் ஆகலை, அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பார்த்ததும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரைஸ் குக்கரில் ரைஸ் போட்டிருந்தேன். ரைஸ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு, வாழைக்காய் பொரிச்சா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாழைக்காவை வந்து பொரிக்கிறதுக்காக பெரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காவை பெரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பானத்தில் கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு வேக விட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டு, இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி இறாலை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முருங்கைக்காய்க்கு தாளித்து கொட்டணும். அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து தாளித்து பருப்பானத்தில் கொட்டிட்டு கொஞ்சோண்டு பசுநெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால சொல்லிவிட்டு பசுநெய் கொஞ்சோண்டு பருப்பானத்தில் ஊற்றி வச்சுட்டு பருப்பானத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களும் வந்துட்டாங்க. பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டக்கு டக்குன்னு வாழைக்காய் வந்து பொரிக்கிறதுக்கு கல்லில் போட்டுட்டேன், தோசைக்கல்லில். வாழைக்காய் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. பசங்களும் வந்து அம்மா வாழைக்காவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாழைக்காவை பொரித்து எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கும் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வாழைக்காய், இறால் ரோஸ்ட்டு எல்லாமே வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு, என் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து இங்கேருந்து தான் சாப்பாடு கொடுத்து விட்றேன். அதனால் அவங்களுக்கு ஆம்லெட் போட்டு அவங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கேரியரில் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடியாகி கேரியரில் வச்சு என் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.